உபாகமம் அதிகாரம் 33 வசனம் 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அநாதி தேவனுடைய அடைக்கலத்திற்குள் இருப்பது எத்தனை மேன்மையானது, எத்தனை அருமையானது, எத்தனை பாதுகாப்பானது. அவருடைய செட்டைகள் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகின்றன. மோசே மரணமடைவதற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களை அநாதி தேவனுடைய அடைக்கலத்திற்குள் கொடுத்து ஆசிர்வதித்தார். அன்பானவர்களே, நாமும் எந்த தேவையானாலும் எவ்வளவு பிரச்சனையானாலும் அநாதி தேவனுடைய அடைக்கலத்தில் வந்து விடுவோம். தன்னுடைய அடைக்கலத்தை தேடி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் என்றென்றைக்கும் உள்ள அடைக்கலத்தை தருவார். முதலாவது, நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தகப்பனைப் போல அடைக்கலம் தருகிறார். தகப்பனுடைய மார்பில் இருக்கும் குழந்தை ஒரு நாளும் பயப்படாது, கலங்காது. நம்முடைய தேவன் ஒரு அன்பான தகப்பனாய் பூமியில் இறங்கி வந்தார். சிலுவையை சுமந்த தோள்களிலேயே ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமக்கிறார். இரண்டாவது, ஒரு தாயைப் போல அடைக்கலம் தருகிறார். மழை பெய்தால் குழந்தை நனைந்துவிடக் கூடாது என்று தாயானவள் தன் குழந்தையை தன் சேலைக்குள் மூடி மறைத்து கொள்வாள். தான் நனைந்தாலும் தன் குழந்தையை நனைய விடாமல் பாதுகாத்து கொள்வாள். எசையா 66:13 நம்முடைய தேவன் ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றி நமக்கு அடைக்கலம் தருகிறார். அன்பானவர்களே, இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனின் அன்பை போல் யாரிடமும் அந்த அன்பை பெற முடியாது. தன் ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்த நம் தேவனின் அன்பு அடைக்கலத்திற்குள் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்களை இவ்வளவாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் தெய்வமே, ஒரு தாயைப் போல் தகப்பனைப் போல் நீர் எங்களை நேசித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இத்தகைய அடைக்கலத்தை தந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.